ஏற்கனவே சவுத்துல வந்து அதிமுக 2021 தேர்தல் ரிசல்ட் வச்சு பாக்குறப்பையும் 2024 ரிசல்ட் வச்சு பாக்குறப்பயுமே ரொம்ப பலவீனமா சவுத்துல இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப மேற்கு மண்டலத்திலயுமே கொஞ்சம் வலுவாக இருக்கிறதாக பார்க்கப்பட்ட அதிமுக இப்ப செங்கோட்டையன் வந்து ஒரு விதமா அதிருப்தியில இருக்காரு. இப்ப 5ஆம் தேதி அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு தெரியல, பல விஷயங்கள் மனசுட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது இன்னும் மேற்கு மண்டலத்தின ஒரு பலவீனத்தை கொடுத்துரும்ல எடப்பாடி அவர்களுக்கு. அதாவதுங்க, ஐயா செங்கோட்டையனோட பீரியட் போய் அதுக்கப்புறம் வேலுமணின்னு ஒருத்தர் அங்கே புதுசாக வந்துட்டார். இப்போது வெஸ்டர்ன் தமிழ்நாடுக்கு பெரிய தளபதி அப்படின்னு யாரும் நீங்கள் போய் அதிமுகவில் கேட்டிங்கன்னா தங்கமணி வேலுமணி பேர் தான் வருது. அண்ணன் செங்கோட்டையன் பேர் வரல. அண்ணன் செங்கோட்டையன் எங்கே தப்பு பண்ணார்னா, அம்மையார் சசிகலா மனசில் இருந்தது செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளராகவும் முதலமைச்சராக வரணும். அப்போ கட்சிக்காரங்களாம் சரி செய்யணும், அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தெல்லாம் கூத்தூரில் பண்ணி கொடுக்கணுமோ இவர் தலையை சொரிஞ்சார். இபிஎஸ் நான் இருக்கிறேன்னு தயாராக இறங்கி செலவு பண்ணார். அன்னைக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி இன்னி வரலும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல கருத்து, மக்கள் பிரச்சனைக்கு எங்கன்னா ஒரு பேரணி இல்லை விலைவாசி பட்டியல் இல்லை கிட்னி திருட்டு போச்சு இல்லை திமுக எதிர்ப்பு இல்லை மோடி எதிர்ப்பு, எங்கன்னா மக்களை பற்றி பிரச்சனைகள் இல்லை மக்களை பற்றின சிந்தனைகள், எதனா ஒரு போராட்டம் எதனா ஒரு அறிவிப்பு அறிக்கையை விடுறதை தவிர்த்து இவங்க வேற என்ன? அறிக்கை பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை கட்சியில தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது, ஃப்ரீ ஹேண்டா செயல்பட முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையா தெரியுமா என்ன? மக்கள் பிரச்சனை தான் பெருசு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? மக்கள் சேவை செய்யறதுக்கா இல்லை உங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கா? உங்களோட அதாவதுங்க எவ்வளவு வாட்டி தோப்பீங்க? இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்சி வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தடையாணை வாங்கிட்டாங்க. அந்த கணக்கை இயக்கக்கூடாது, உங்களுக்கு சின்னம் கிடையாதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் இவர் நம்புறாரு, அவர் சேர்த்துக்குவாரு. இப்ப தெரிஞ்சிருக்க வேணாமா நீங்க யாருக்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? பிரச்சனை என்னன்னா பிரதமரை நம்பினதுதான், பிரதமர் அலுவலகத்தை நம்பினதுதான் பிரச்சனை.